கியாமத்தின் பொது விதிகளும் விசேட விதிகள். என்ற தலைப்பில் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வேத படிப்பை கொஞ்சம் நாங்கள் அதை சிந்திக்க இருக்கோம். அதாவது நாங்கள் வேதம் போதும் என்று நாங்கள் சொல்லிக்கல எப்பயுமே அந்த போதும் என்றது குறிப்பான ஒரு நோக்கத்தோடு சொல்லப்பட்டு கொண்டு இருக்குது. அதை நாம எப்பயுமே மறக்க கூடாது. வேதம் போதும். அது என்ன நோக்கம்? பாவிகளை புனிதர்களாக ஆக்குறதுக்கு வேதம் போதும். அதுதான் எப்பயுமே நாம மனதில் வச்சிருக்க. வேதம் போதும் என்றா பாவிகளை புனிதராக்குறதுக்கு வேதம் போதும். இப்ப பாவிகளை புனிதராக்குறதுக்கு வேதம் போதும் என்றா அது எங்களுக்கு நேரடியாக என்ன விஷயம் புனிதராக்கப்படும், எது பாவம் என்று நேரடியாக சொல்லப்பட்டிருக்க முடியும். அல்லது நாம் உய்த்து உணர வேணும். இதன்படி அப்படி என்றால் இது பாவமாக இருக்குது, இதன்படி இப்படி நாம செய்தா அப்ப இது பரிசுத்தம் என்றதை நாம உய்த்துணர வேணும். அது நாம சொல்றோம் உள்ளகமாக இருக்குது. அதில் பாவிகளை பரிசுத்தமாக்குறது வேதம் போதும். அது ரெண்டு விதத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஒன்று வெளிப்படையாக, மற்றது உய்த்துணர்தலினூடாக வேதத்திலிருந்து நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளுறோம். அப்ப பாவிகளை பரிசுத்தமாக்குறதுக்கு வேதத்துக்குள்ள இருந்து நமக்கு உய்த்துணர முடியும் நேரடியாக இருக்குதுன்னா இந்த வேதம் போதுமானது இல்லை. பாவிகளை புனிதராக்குறது வேதம் போதுமானது இல்லைன்றது வரலாற்றிலிருந்து ரெண்டு பெரிய பிரச்சனை. ஒன்று ஆவியானவருடைய புதிய வெளிப்படுத்தல் என்ற ஒரு பிரச்சனை, பைபிள் ஃபுல்லா எழுதப்பட்டு முடிச்சா பிறகு. அடுத்தது மனுஷ பாரம்பரியங்கள் என்ற பிரச்சனை. அதில் இந்த ரெண்டையும் எங்களுடைய முற்பிதாக்கள் வரலாற்றில் வேதத்தினுடைய அந்த போதுமான தன்மையை மிகவும் பிரச்சனைக்குள்ளாக்கின இந்த ரெண்டு விஷயங்களையும் அவர்கள் எழுதி வச்சிருக்கிறேன். நம்ம காலத்திலும் இந்த ரெண்டு தான் இப்பயும் பிரச்சனை. பரிசுத்தாவியானவர் புதுசா வெளிப்படுத்துறாரு என்ற ஒரு பிரச்சனை. அது இந்த பெந்தகோஸ்தே கரிஸ்மெட்டிக் சர்ச்சஸ் எல்லாம் அப்படித்தான் உருவாக்கப்பட்டது. அது புது வெளிப்படுத்தல் என்ற அடிப்படையில். இரண்டாவது மனுஷ பாரம்பரியம் என்றதுல ரோமன் கத்தோலிக்கம், ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், சிஎஸ்ஐ, அமெரிக்கன் மிஷன் எல்லாம் அடுத்த குரூப்புக்குள்ள விழுந்து போச்சு. மனுஷ பாரம்பரியங்கள் அவையால் சொல்றேன் பரிசுத்தாவியானவர் புது வெளிப்படுத்தல் இப்ப இல்லையன்றதை ஒத்துக்கொள்ளுறேன். ஆனா அடுத்த பிரச்சனையை வேதத்துக்கு எதிராக கொண்டு வந்துடுறாங்க மனுஷ பாரம்பரியங்களை வச்சு. இந்தியால நம்ம மற்ற குரூப், அதாவது 1910ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு எழுப்பின இந்த கரிஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்ற பெந்தகோஸ்தே கரிஸ்மெட்டிக் கூட்டம் ஆவியனுடைய புதிய வெளிப்படுத்தல் அடுத்த ஒரு பிரச்சனையை வேதத்தினுடைய போதுமான தன்மைக்கு எதிராக உருவாக்கி விட்டுச்சு. அவர்கள் மனுஷ பாரம்பரியங்கள் கவனம் என்றத உறுதியா இருக்கிறேன். ஆனா பரிசுத்தாவியானவர் இப்பையும் நம்மளோட கதைக்கிறார், பேசுறார், கொள்ளுறார் என்று சொல்ற அடுத்த பிரச்சனையை பைபிளுக்கு எதிராக உருவாக்கி விட்டு இருக்கிறேன். மனுஷ பாரம்பரியங்கள் காலத்தின் அடிப்படையில் பார்க்க போனா அது இப்ப ஜூத சபையிலிருந்து நாம பார்த்தோம்னா ஏறக்குறைய 6000 வருஷமா மனுஷ பாரம்பரியம் பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆனா பரிசுத்தாவினுடைய வெளிப்படுத்தல் என்றது நமக்கு ஜூத திருச்சபையில பெரிய பிரச்சனையாக என்னடா நாடும் எல்லாமே வேதத்தால் ஆளப்பட்டபடியால் இந்த புது வெளிப்படுத்தல் கதைகள் எல்லாம் அவங்க உடைச்சிருந்தாங்க. ஆனா அங்க மனுஷ பாரம்பரியம் ஆட்சி செய்ய தொடங்கினது. ஆனா 2000 ஆண்டு கிறிஸ்து பிறந்ததுல இருந்து நம்ம இருந்து 2000 ஆண்டுக்கு முன்னுக்கு அப்ப இருந்து ரோமன் கத்தோலிக்கம் அல்லது மற்ற திருச்சபையோடு சொல்லப்படுகிறதுல மனுஷ பாரம்பரியம் கூடுதலான தாக்கத்தை செலுத்தி இருக்குது. அது நேரம் புதிய வெளிப்படுத்தல் என்றது அப்பப்ப சில இடங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஆனா ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் பரிசுத்தாவியானவர் தான் முழு வெளிப்படுத்தல் முப்பையும் செய்கிறார் என்று சொல்ற. ஆனா பாரம்பரியம் இப்போது ஒரு தொட்டும் வேண்டாம் என்று கதைச்சு கொண்டிருக்கிற. ஆனா பாரம்பரியங்களை இன்னும் தாங்கள் வெறுத்து கொண்டும் அதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற கரிஸ்மெட்டிக் பெந்தகோஸ்தே. அது இந்த ரெண்டையும் நாம பார்த்து நாங்கள் விலாவாரிய அந்த ரெண்டும் பிள்ளை அவர்கள் எல்லாரும் பாவம் செய்கிறீங்க. வேதம் போதும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வேதம் போதும் இல்லை என்று சொன்னா அடுத்தது வேதத்தினுடைய அதிகாரம் இல்ல வேதத்தினுடைய அடையாளம் எல்லாமே அடிபடும். வேதம் போதும் இல்லை என்று கதைக்க வலிக்கிட்ட உடனே அதுக்கு பிறகு பைபிள் காலுக்கு கீழே வந்துடும்.
சரணே அயல இதுதான் பாரம்பரிய சபையில் சொல்லப்படுற இதுகளில் இருக்கிற பிரச்சனை. இங்க ஆவியானவற்றை வழி நடத்துதல் சொல்றோம். அடுத்த இந்த ரெண்டுமே நமக்கு மிக பிரச்சனை. சீர்திருத்த திருச்சபைகளும் அது சீர்திருத்த திருச்சபை காலத்திலே மகன் பிரச்சனை. அயல நாம வேதம் போதுமானதுன்றது சரியா விளங்கிக் கொள்றதுக்கு எப்பயுமே கவனம். பைபிள் போதும் இல்ல, பைபிள் இஸ் சஃபிஷியன்ட் என்று கேட்டா என்னத்துக்கு என்றுதான் கேள்வி. பாவிகளை புனிதராக்குறது வேதம் போதும். அதாவது நாம பாவம் செய்யாம இருக்கிறது வேதம் போதும். அதுதான் ஏன்னா பாவிகளை புனிதராக்கணும்னா பாவம் செய்யாம இருக்கும். பாவம் எதற்கு அடையாளம் கட்ட வேதம் போதும். பரிசுத்தம் எதற்கு அடையாளம் கட்ட வேதம் போதும். இதைத்தான் நாம பாவிகளை புனிதராக்குறது கதைக்கிறோம். அப்ப பாவம் பரிசுத்தம் என்னன்றது கதைக்கிறது பைபிள் மட்டும் காணும். அதுக்கு பரிசுத்தாவியானவர் எனக்கு சொல்லுறாரு என்ற கதை ஒன்றும் தேவையில்லை. ஐயா இது நாங்கள் அப்ப இருந்து நாங்கள் செய்து கொண்டு வர கதையும் அவசியம் இல்லை. இது பரிசுத்தமா பாவமா, இது என்ன புனிதனாக்குதா இல்லையா என்ற கேள்விக்கு வேதம் போதும். அப்படி கேட்கல அந்த பாவிய புனிதனாக்குறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்கு விட கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. எங்களுடைய முற்பிதாக்கள் அதை கேட்டகிசத்துல வடிவெழுதி சொல்லி இருக்கு. மூன்றாவது கேட்டகிசத்துல அதுதான் வருது. வாட் டு தி ஸ்கிரிப்சர்ஸ் பிரின்சிபலி டீச்? வேதம் முதன்மையாக என்னத்தை போதிக்குது? இதான் இந்த கேள்வி. வேதம் எதுக்கு போதும்? பைபிள் என்னத்தை முதன்மையாக கதைச்சு கொண்டிருக்குது? முதன்மையாக அல்லது முக்கியமாக சில குறைஞ்ச அளவில் கதைக்கிற வேற விஷயம். ஆனா பைபிள் என்ன என்று அவர் சொல்ல கடவுளை பற்றி மனுஷன் என்னத்தை நம்பணும், கடவுள் மனுஷன்கிட்ட என்ன கடமை எதிர்பார்க்கிறார் என்றதை மனுஷன் விளங்கிக் கொள்ளணும். இதைத்தான் பைபிள் கதைக்கிறது. What man is to believe concerning God? கடவுளை யார் என்று, கடவுள் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்றதை தான் பைபிள் படிப்பிக்குது. அப்ப கடவுள் யார் என்றதும் கடவுள் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்றதையும் பைபிள் முதன்மையாக படிப்பிக்குது. அதைத்தான் நாங்கள் சொல்றோம் எங்களை பாவிகளை புனிதராக்குறதுக்கு அது சொல்லிக் கொண்டிருக்கேன். இப்ப இந்த விஷயங்களை நாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டு நாங்கள் இதுல நாங்கள் ஒரு கால பரிசுத்தாவியானவர் இப்ப அவர் எங்களை ஒளியூற்றது இல்லை என்றது நாங்கள் மறுக்கவே இல்லை. ஏனென்றா இந்த எழுத்துகள் எல்லாமே அந்த மனித இனத்துக்குரிய எழுத்துகள். அந்தந்த இனத்தினுடைய எழுத்துகளினூடாக தான் கடவுள் தன்னுடைய அந்த பரிசுத்தமாக்கும் வேலையை வேதத்துல கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த எழுத்து பரிசுத்த ஆவியானவரால சொல்ல சொல்ல எழுதப்பட்ட விஷயங்கள். அந்த ஆக்கியோன் அதை விளங்கப்படுத்தாம அந்த எழுத்தை வாசித்தது பிரயோசனமும் இல்லை. விளங்குதோ? பைபிளை வாசிக்கிறோம் வாசிக்கிறதால வேதம் போதுமானது என்றதை ஒரு அடையவே இராது. வேதம் போதுமானது என்றத அந்த வேதத்தை எழுதின ஆக்கியமாகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த வரலாற்று இலக்கண சூழமைவு வெளிச்சங்களினூடாகத்தான் வேதம் போதுமானது என்று விளங்கும். மற்றபடி அந்த பைவாசிட்ட நீ 10 கொக்கிகளை உண்டு பண்ணுவாயாக, அவைகளை நீ மூடுதிரைகளோ சேர்த்து பிணைப்பாயாக, அதிலே பாதங்களை வெள்ளியாக செய்வாயாக, அதிலே நிலைத்து அதை நிற்கத்தக்கதாக அதை தொங்கு திரைகள் ஆக்குவாயாக என்று வாசி கொண்டு போகலாம். இதுல கொக்கி என்றா என்னன்னு தெரியாது, பாதம் என்றா என்னன்னு தெரியாது, தொங்கு திரை என்றா என்னன்னு தெரியாது. அது தொங்குதிரையா அல்ல தொங்கு திரையா என்றது ஒன்றும் தெரியாம தொங்குதிரை என்ற என்னோட தொங்குதிரை, அது தொங்கு திரை இல்ல. அப்ப பைபிளை வாசிக்கல அது அந்த ஆக்கியோன் இலக்கண வரலாற்றுக்கமே என்னத்தை எழுதியிருக்கிறார் என்றதை விளங்கிக் கொள்ள வைக்கிறதினூடாகத்தான் அந்த சூழலினூடாக அந்த சத்தியங்கள் உங்களுக்கு போதுமாயிருக்கும். ஜஸ்ட் பைபிளை வாசிக்கிறதால ஒரு வேதம் போதும் இல்ல, வேதம் வாசிக்கிறதால வேதம் போதுமும் இல்லை. அதுல வேதம் போதும் என்று நாம சொல்றது மனித இனத்துக்கு அந்தந்த இனத்துக்குரிய எழுத்துக்களினூடாக கடவுள் தந்த சத்தியத்தை எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். அதை நாங்கள் ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் கான்டெக்ஸ்ட்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் கான்டெக்ஸ்ட். அவ கேர்டன், அப்ப தொங்குற கேர்டன்கள், அதான் தொங்கு திரைகள், மூடு திரைகள். பாதம் என்று சொன்னா நம்ம ஃபுட் இல்ல, அது நாம நிக்கிறதுக்கு வச்சு கொண்டிருக்க தாங்கத்தக்க அந்த ஒரு அடித்தளம். அப்ப அது நம்மட பாதம் இல்ல,
கொக்கி என்று சொன்னா அது என்ன கொக்கி? இது குக்கீஸ்? நோ, இது கொக்கி. இது குக்கி இல்ல, அப்ப அது கொக்கி. அப்ப அது கொக்கி என்றா என்ன என்று பிள்ளைகள் விலங்குகளை கேட்கணும். அதோட கொக்கியில கொண்டு போனா என்னடா கொக்கி? கொக்கி என்ன? நான் கொக்கை நினைச்சேன். நான் கொக்கியில கொக்கையோ. அப்ப இப்படிதான் கிணவே தாங்களே ஒன்று நினைச்சு கொண்டு வாசிக்கிறது. இது இல்ல வேதம் போதுமானது. இது பைபிளை வாசிச்சு கொண்டே நரகம் போறதுக்கு போதுமா இருக்குது. ஏண்டா விளங்காம வேதத்தை வாசிக்கிறது. அவ பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளான ஒளியூட்டம் அவசியம். அவர் அதை இலக்கண வரலாற்று முறை, அதாவது அந்த சொல்லு எந்த சூழலில் ஏன் அது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதை விளங்கிக் கொள்வதன் எங்களுக்கு வேதம் கடவுள் யாருன்னு கடவுள் நம்முடைய எண்ணத்தை எதிர்பார்க்கிறத போதிச்சு கொண்டிருக்கு. பரிசுத்தாவியர் அதை சொல்லி தருவோம். பரிசுத்தாவியர் அதை அவர் தான் நேரடியாக ஒரு நாள் சொல்லி தர்றது இல்லை. வேதத்தில் எங்களுக்கு அப்படி எந்த ஒரு சாட்சிகளும் இல்லை, எப்படியான அந்த வரலாற்றில் அப்படியாக கதைக்கிறதும் இல்லை. அவர் எப்பயுமே தன்னுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் கதைச்சிருக்கிறார். தன்னால நியமிக்கப்பட்ட போதகர் மேய்ப்பர்களோட தான் திருச்சபையிலிருந்து அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார். அதனால பரிசுத்தாவியானவர் அதை படிப்பிக்கிறார், போதிக்கிறார் என்றது முதன்மையாக இரவாத்த பணிமுறையாக தான் அந்த அவர்களுக்குள்ள அந்த ஒளிவூட்டம் குடுபட்டு கொண்டு இருக்கு. தாங்களே தனியாக இருந்து வாசிக்காத ஒளிவூட்டம் பிறகுமே இல்லாது. பைபிள் அப்படி எந்த ஒரு நடைமுறையும் இல்லை. தனியிருந்து பைபிள் வாசிச்சு பரிசுத்தாவினூடாக ஒளியூட்டம் பெற்று அவர்கள் பரிசுத்தர்களாக மாறினதுக்கு பைபிள்ல ஒரு எவிடன்ஸும் இல்லை. பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டதை கேட்டு மனம் திரும்பி வாழறவர்கள் மட்டும்தான் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திச்சு கொண்டதாக வேதம் சொல்லப்படுது. இவன் பரிசுத்தாவியானவரை தானே நேரடியாக போய் ஒருவரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. அவர் மனுஷர்களை போதர்களை நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரிகளை அனுப்பித்தான் அவர் பாவிகளை பரிசுத்தமாக்கினார். சீமோன் தோல் பதவியாகிய சீமோன் என்கிற வீட்டுல பேதுரு என்கிற ஒருவன் வந்திருக்கிறான். அவனை போய் அழைத்து அனுப்பு. இதை சொல்றதுக்கு அவர் தூதனை வச்சே பிரசங்கம் பண்ணி படிப்பிச்சுட்டு போயிருக்கலாம். அவர் செய்யல ஆண்டவர். அது நியமிக்கப்பட்ட மனுஷர்களுக்கு அவர் மனுஷர்களோடத்தான் நியமிக்கப்பட்ட மனுஷர்களோடத்தான் அது போய் நல்லா வேதத்தை வாசிக்கணும் என்று விரும்புகிற ஆட்களுக்கு கூட அந்த கந்தாகிய மந்திரி போல போய்களை என்னது சும்மா டைமை வேஸ்ட் பண்ணான் பஸ்ல பைபிளையும் கேட்டுக்கொண்டு வாசிக்கொண்டு போவோம் இருக்கிற அந்த மாதிரி மனுஷர்களுக்கும் அவர் தான் வந்து அப்படி என்னன்னு நைசா சொல்லி கொடுத்து கொண்டு போகல. அவர் பிலிப்பு சொன்னார், போய் அந்த பஸ்ல ஏறி அவனோட போடாப்பா பக்கத்துல இருந்து சொல்லி கூட பைபிள் வாசி கொண்டு இருக்கிறான். அதில் பரிசுத்த ஆவியானவர் he chooses the means. அவர் கருவிகளை செலக்ட் பண்றார், எப்படி தன் ஒளியூட்டத்தை கொடுக்கிறார். அதுக்கு கந்தாய மந்திரி சொன்னா ஒரு சொல்லி தராடி என்ன விளங்க முடியும். அதுக்கு பிரிப்பு சொல்லல என்ன கேட்கிறீர்கள்? ஜெபம் பண்ணி வீட்டை போய் பரிசுத்தாவியான ஒரு நிரப்பணும் என்று ஜெபம் பண்ணி ஆண்டவர் உனக்கு சொல்லி தருவாருன்னு பிரிப்பு சொல்லி கொடுக்கல. பிரிப்பு ஏசாய் 53,000 பிரிப்பு தான் சொல்லி கொடுத்தார். பிரிப்பு ஒரு சபை அதிகாரி, நியமிக்கப்பட்ட ஒரு டீக்கன். அதனால அந்த அதிகாரிகளோட சபை அதிகாரிகளோட தான் பரிசுத்தாவியானவர் கதைக்கிறார் என்று வேதம் சொல்லு. கடவுள் எங்கள் மூலமாய் திருவிழம் பெற்றதை விசுவாசித்தவன் யார்? தேவன் ஒரு நாளும் அவர் தானே வந்து ஒவ்வொரு பாவிக்கும் அவர் புனிதராக வழியா திருவிழம் பெற்றி கொண்டிருக்க இல்லை. அவர் தன்னுடைய வாய்களினூடாகத்தான் அதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால நாம தப்பா முடிவு பண்ணிடக்கூடாது. நாம திருச்சபை இல்லாம பரிசுத்தாவினுடைய ஒளியூட்டத்தை வேதத்தை மட்டும் வீட்டை வாசிக்கொண்டு நாம நித்திய ஜீவனை சுதந்திரம் புனிதமான புதிய பூமியில போகலாம். கடைசி வரைக்கும் நடக்காது. அது திருச்சபை கிறிஸ்துவனுடைய மனவாட்டிக்கெல்லாம் அவர் இதுகள் எல்லாம் வச்சுக்கிறார் நம்ம விளங்குறோம். அதான் வேதபூர்வமானது, அதான் எங்களுடைய முற்றிதாக்களும் சொல்றோம். இப்படி அவர்கள் இதை சொல்லிக் கொண்டு வருகிற சடாரண்டு யோசனை அந்த பரிசுத்தாவியினருடைய வெளிப்பாடு என்று சொன்னவர்களோ அல்லது மனுஷ பாரம்பரியங்கள் என்று சொன்னவர்களோ அவர்கள் முக்கியமான ஒரு அந்த மனித விஷயங்களை கையறிய விட்டதை அடையாளம் கண்டாங்க. இதுல ரெண்டு முக்கியமான குரூப் அந்த காலத்துல இருந்து நடந்தவங்களோட பேரொன்னு உங்களுக்கு சொல்லல. அவங்களுக்கு எதிராக இது எழுதப்பட்டு கொண்டு இருக்குது. பைபிளை வச்சுக்கொண்டு இந்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துறான்னு சொன்ன குரூப் அப்ப இருந்த ஆக்கள். அதே மாதிரி மனுஷ பாரம்பரியங்கள் ரோமன் கத்தோலிக்கம் நேரடியாக அது இருந்தது. அதே நேரம் ரோமன் கத்தோலிக்கத்திலையும் இந்த பிரான்சிஸ்கன், சவேரியன் மற்றது தொமியன் இப்படிப்பட்ட அந்த ஆர்டர் ஃபாதர்ஸ் ஆர்டர் மாதிரி அவர்கள் தாங்கள் வெளிச்சம் அடைகிறதாக கனவு இடங்கள்ல அவர் கதைக்க தொடங்கிருச்சுனா அதனால அவர்களும் இந்த வெளிப்படுத்தல் எல்லாம் கதைச்சியா கலந்த காலத்தில். அதே நேரம் பாரம்பரியம் கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஓடு. அதில் அவர்களுக்கு எதிராக இந்த பகுதிகளெல்லாம் எழுதப்பட்டு கொண்டது. ஆனா யாரெண்டு பேர் சொல்லாமலே எழுதியிருக்கோம். வேதத்தின்படி இது அதுல நம்பணும். நீ அவ்வளவுதான் எங்களுடைய கதை.
சோ ரோமன் கத்தோலிக்க சபையில கண்ட பிரச்சனை அந்த ஆராதனைகளில அவர்கள் மெழுதிரி கொளுத்துறது, அந்த தண்ணி தெளிக்கிறது, அந்த ஃபாதர் மேருக்கு ஸ்பெஷலா ஒரு உடுப்பு போட்டு கொண்டு வாரது, அல்லது முழங்கால நின்று நடந்து போறது, அல்லது கொம்சம் பண்றது, கொம்சம் பாவரிக்க பண்ணுறது, அல்ல இப்படி பல விஷயங்கள் ஆராதனையில ரோமன் கத்தோலிக்கத்துல பாரம்பரியமாக இருந்து கொண்டு வந்திருக்கிறது அடையாளம் கண்டிச்சு. அதே நேரம் மற்ற குரூப் பரிசுத்தாவியானவர் சொன்னபடியா நாங்கள் நடப்போம், அது சமுதாயத்துல எப்படி ஆக்கள் நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது மனுஷன் நடத்தியா இருந்தாலும் நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் ஆவிக்குள்ள ஜோசிச்ச நாங்கள் நடப்போம்னு அடுத்த குரூப். அது சாதாரண மனுஷ நடக்கைகளை கூட சரியாக பின்பற்றத்துக்கு விரும்புது. அப்ப ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருந்தது. அப்ப இதுவரையும் அடையாளம் கண்டு அப்ப என்ன செய்யணும்ன்றதுக்கு எங்களுக்கு எங்களோட முற்பிதாக்கள் அதுல முக்கியமாக அப்ப எழுத வெளிக்கட்டினோம். ஒன்று, வேதத்தினுடைய பொது விதிகள் கவனமாக கண்காணிக்கப்பட வேணும். அந்த பொது விதிகளுக்குள்ள நின்றுதான் கிறிஸ்தவ விவேகமும் பிரயோகிக்கப்பட வேணும். அந்த கிறிஸ்தவ விவேகத்தோட மட்டுமில்ல, மனித சுபாவமும் அந்த கிறிஸ்தவ பொது விதிகளுக்கு நிச்சயம் வேணும். இந்த பொது விதிகளுக்குள்ள நிற்கிற இந்த சுபாவமும் கிறிஸ்தவ விவேகமும் அது மனித நடக்கைகளுக்கும் சமுதாயத்துக்கும் அது ஒத்தது, அல்லது அதுகள் எல்லா சமுதாயங்கள்லையும் அந்தந்த சமுதாயங்களில் அது நடந்து கொண்டு கை கொள்ளப்படுகிற விஷயங்கள் என்றதை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்படித்தான் நாம அந்த ஆராதனைகள் அல்லது திருச்சபை ஆட்சி விஷயங்களை நாம கையாளக்களையும் இந்த சமுதாய நடக்கைகள் அல்லது மனுஷ நடக்கைகளுக்கு இயல்பாக அமைந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் என்று நாம சொல்ற, அதாவது அந்த இயல்பாய் அமைந்திருக்கிற சில விடயங்கள் தேவ ஆராதன சபை ஆட்சிகளுக்களையும் அது பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரம் அந்த மனுஷ நடக்கைகள் சமுதாயத்துக்கு நடக்கைகளிலையும் வேதத்தின் பொது விதிகளும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அடிப்படையில சரியான முக்கியமான விஷயம் நாம என்னென்று பார்ப்போம் என்று சொன்னா, ஒன்று நாம வேதப்படியே அதை நாம பிரிக்கிறோம்னா பரிசுத்தமானவருக்கும் பரிசுத்தம் இல்லாதவைகள் என்று பிரிப்போமே. அவ பரிசுத்தமானவைகளுக்கு வேதமும் மனித சுபாவமும் பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாதவைகளுக்கும் வேதமும் மனித சுபாவமும் பயன்படுத்தப்படுது. இதான் அந்த பிரிவு. பரிசுத்தமானது பரிசுத்தம் இல்லாதது நாங்கள் சொல்றது, உதாரணமாக முதலாவது நாள் பரிசுத்தமானது, 6 நாள் பரிசுத்தம் இல்லாதது. இது நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுவேன். பரிசுத்தம் என்றா என்ன? கடவுள் தனக்கென்று பிரிக்கிறது, அதான் பரிசுத்தம். மற்றபடி கக்கா அசுத்தம் நாங்கள் பரிசுத்தம் இல்ல என்று சொல்லு. கடவுள் தனக்கென்று பிரிக்காததுகள் எல்லாம் பரிசுத்தம் இல்லாதது, கடவுள் தனக்கென்று பிரித்தது பரிசுத்தமானது. இதான் பரிசுத்தத்துக்கு வேதத்தில் நாம் இந்த கொடுக்கிற விளக்கம். அயல வாரத்தின் முதல் நாள் கடவுள் தனக்கென்று பிரித்தது, அயலது பரிசுத்தம். வாரத்தின் ஏனைய 6 நாட்கள் கடவுள் தனக்கென்று பிரிக்காது, அயலது பரிசுத்தம் இல்லை. இப்ப பரிசுத்தமான சொல்ல அந்த கர்த்தருடைய நாள், லிசன் டு மீ, கர்த்தருடைய நாள் இதெல்லாம் எழுதி இருக்கணும். சரியா? அப்புறம் அடிவண்டிகள் சின்னாக்கள் என்னட்ட நான் பிரிக்கிறதெல்லாம் மரவெறியெல்லாம் கதைச்சு கொண்டேன், காட்டி காட்டி சும்மா குரங்கு மாதிரி ஏமலாந்தி போட்டு திருப்பி அடிவண்டிடக்கூடாது என்னட்ட. அதுல பரிசுத்தமானது என்றது வாரத்தின் முதல் நாள் உதாரணம் போட்டா, அது கர்த்தருடைய வேதமும் அது நேரம் மனித சுபாவமும் அதுல செல்வாக்கு செலுத்தி கொண்டு இருக்கு. பரிசுத்தம் இல்லாததுக்கு உதாரணம் 6 நாட்கள் என்றால் அதுலயும் பரிசுத்த வேதமும் அது நேரம் மனித சுபாவமும் செல்வாக்கு செலுத்தி கொண்டு இருக்கு. அப்ப 2 தாக்கம் 2லையும் இருந்து கொண்டிருக்கு. பரிசுத்தமோ பரிசுத்தம் இல்லையோ வேதம் தாக்கம் செலுத்தி கொண்டிருக்குது, அடுத்தது மனித சுபாவம் தாக்கம் செலுத்தி கொண்டிருக்குது. இது பரிசுத்தமான
விடயங்களுக்கு கீழே வேதம் தாக்கம் செலுத்துது என்று சொன்னா நாங்கள் அதை சொல்றது விசேஷித்த விதிகள் என்று விளங்குதோ? விசேஷித்த விதிகள். பரிசுத்தம் இல்லாததுல வேதம் தாக்கம் செலுத்துதுண்டா அதுக்கு நாங்கள் சொல்றது பொது விதிகள் என்று சொல்றோம். வேதத்தின் பொது விதிகள், வேதத்தின் பொது விதிகள். புரியாச்சு? ஏன்னா எங்களுடைய பிதாக்கள் ஜெனரல் ரூல்ஸ் என்றதை சரியாக அவங்க பயன்படுத்தி இருக்கிறேன். ஜெனரல் ரூல்ஸ், ஜெனரல் ரூல்ஸ் சமுதாய நடத்தைகள் இதுகளுக்கு ஒத்த விஷயங்கள்ல பயன்படுத்தப்பட வேணும் என்றா அப்ப ஜெனரல் ரூல் இல்லாம ஸ்பெஷல் ரூலும் அப்ப இருக்கிறது மறதில்ல காட்டுது. அப்ப ஸ்பெஷல் ரூல் அது சமுதாய நடத்தைகள் மனித நடத்தைகளுக்குரியது இல்ல, அது விசேஷமா கடவுளோட சம்பந்தப்படுறது பயன்படுத்தப்படுற ரூல்ஸ். அப்ப அதை நாம சொல்றோம் பரிசுத்தமாக பயன்படுத்தப்பட வேண்டிய ரூல்ஸ். சரியோ? அப்ப எங்களுடைய முற்பிதாக்கள் இதுல ஆராதனை, சபையாட்சி இந்த ரெண்டையும் அவர்கள் அந்த ரெண்டு முக்கியமான ஏரியாவையும் பரிசுத்தமான விஷயத்துல கரைச்சு போட்டு அதுக்கு மனுஷ நடக்கை சமுதாயத்துக்கு இயல்பாக அமைந்த அந்த சுபாவம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை சொல்றேன். இப்ப தேவ ஆராதனை சபை ஆட்சியில மனித நடக்கை சமுதாயத்துக்குரிய இயல்பாய் அமைந்த விடயங்கள் பயன்படுத்தப்படுகிறது. நாங்கள் அப்படி என்ன தேவாராதனை சபையாட்சி அது நேரடியா கடவுளுக்கு பிரிக்கப்பட்டிருக்கிற ஆராதனையில கடவுளுக்கு பிரிக்கப்பட்டிருக்குது. சபையாட்சி கடவுளுடைய ஆட்சி அங்க நடக்குது, நாட்டாட்சி இல்லை. நாம இங்க கதைக்கிறது அது பரிசுத்தம் இல்லாத ஆட்சி. அப்ப இப்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்ப என்னன்னா அந்த பரிசுத்தமான அந்த விடயங்கள் திருச்சபை ஆராதனை திருச்சபை ஆட்சிக்கு வேதத்தினுடைய அந்த விசேஷ விதிகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோட அந்த மனித சுபாவமும் பயன்படுத்தப்படுது. சரியோ? இப்ப வேதத்தினுடைய விசேஷ விதிகள் என்ன? ஆராதனையோட ஆராதனையினுடைய விசேஷித்த விதிகளை பற்றி நாம படிக்கல. ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற என்ற ஆராதனை எப்பயுமே நான் கட்டளையிட்டு இருக்கிற விடயங்கள் மட்டும்தான் ஆராதனையில செய்யப்பட வேண்டும். இதான் அந்த விசேட விதி. ஆராதனை என்று வரையக்கல நான் என்னத்தை சொல்லி இருக்கிறேனோ அதுதான் ஆராதனை செய்யப்பட வேண்டும். குறிப்பா நாம உபாமம் 12 கடைசியை சொல்லுறோம் அந்த வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டவர்களோட ஒன்றை நீங்கள் கூட்ட வேண்டாம், நான் கட்டளையிட்டிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். உபாமம் 12 கடைசி. அந்த கான்டெக்ஸ்ட் என்ன? அது முழுக்க முழுக்க ஆராதனையும் கடவுளோடு சம்பந்தப்பட்டு கதப்படுது. நீ தேவையில்லாம வேறதுகளுக்கு போய் பலி செலுத்தாத, நான் சொன்ன இடத்துல மட்டும் பலி செலுத்து, தேவையில்லாம இந்த அஞ்ஞானிகளுடைய மார்க்கங்களை கற்றுக்கொண்டு எனக்கு எதிராக நீ ஆராதனை செய்கிறாத. இதான் உபாமம் 12 கதைக்குது. அதுல உபாமம் 12 கான்டெக்ஸ்ட் குறிப்பா கடவுளை ஆராதிக்கிறதோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த சூழமையோ இலக்கண வரலாற்று நடைமுறை. அப்ப அதுல ஆண்டவர் அந்த வசனத்தை கொண்டு வந்து போடுறார். ஃபைனலாக நான் சொன்னதை விட்டு வேறொன்றும் ஆராதனை கூட்டிறாரு, நான் சொன்னதுல இருந்து ஆராதனை குறைச்சு விட்டுறாரு. அப்ப இது ஆராதனையினுடைய விசேட விதிகள். இது பொது விதி இல்லை ஆராதனைக்கு. இது விசேஷமா குறிப்பா கடவுள் சொல்லிட்டு ஆராதனையோட சம்பந்தப்படைக்க ஆராதனையோட சம்பந்தப்படைக்க ஆவியோடும் உண்மையோடும் என்ன ஆராதிக்க வேண்டும். இது விசேட விதி, இது பொது விதி இல்லை. இது ஜெனரலா எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது இல்லை. என்ன நீ சேவிக்கல ஆவியோடும் உண்மையோடும் நேர்மையா மனசார என்ன சேவி, இதான் அதனுடைய அர்த்தம். மனசார நேர்மையோட சேவிக்க வேண்டும். கடவுளை ஆராதிக்க வருகிற மெய்யான கடவுளை ஆராதிக்க எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற. பரிசுத்த ஆவி இல்லாம ஒரு கடவுளை ஆராதிக்க வரையலாது, ஆராதிக்க மேலாது. அதனால ஆவியோடு உண்மையோடு பண்றது ஆவி. பரிசுத்த ஆவியை பத்தி எங்க கதைக்க இல்லை, அந்த கான்டெக்ட் அதை பத்தி கதைக்க இல்லை. ஏண்டா பரிசுத்த ஆவியோட இருக்கிறாங்களா ஆராதிக்க வர்றோம்.
அயல பிற என்ன ஒரு ஆவியோட ஆராதிக்கிறது. அயல நம்மட ஆவி மாய்மாலம் பண்ணாம மனுஷ ஆவி நாங்கள் என்ன சொல்லுறோம் என்ன செய்யறோம்ன்றத கடவுளுக்கு முன்னால சீராக மிச்ச 6 நாளும் ஒழுங்கா வாழ்ந்து வந்து இங்க வந்து நடிக்காம எங்களுடைய அந்த ஒவ்வொரு ஆட்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாவால ஒழுங்கா கடவுளை சேரு. அந்த அது அந்த மெனசார அதுதான் இந்த சொல்லு ஆவியோடு பண்ணது மெனசார சேவி கடவுளை பகுதி பகுதியா கொஞ்சம் யோசனை வேறு எங்கேயோ இங்க அரவாசி யோசனை எல்லாம் வச்சுக்கொண்டு சேவிக்காது. அது மட்டும் இல்ல உங்க சேவிப்பு நேர்மையா இருக்கணும் எனக்கு முன்னால. அந்த நேர்மை என்று சொல்றது நாம் சொல்ற உண்மையோட, அதாவது உண்மையாலுமே நான் சேவிக்கப்பட வேண்டியவரான நீ விளங்கி சேவிக்கிறியோ, என்ன சேவிக்கிறது தான் நான் உங்களை இங்க படைச்சிருக்கிறது விளங்கித்தான் என்ன சேவிக்கிறவாரியலோ. நான் தான் அந்த ஆராதனைக்கு கனமானவர் என்றா எனக்கு இங்க மரியாதையை சரியாக நீ வெளியிலையும் இப்ப உள்ளுக்கும் காவி கொண்டு வந்தா எனக்கு சேவிக்கிறியோ, அதான் உண்மையா நம்ம கடவுளை சேவிக்கிறது. நான் சொன்னபடி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மாறியே நீ சேவிக்கிறியோ, அதான் உண்மையா சேவிக்கிறது. கடவுள் சொல்லியிருக்கிறார் அதுபடியே சேவிப்போம் கடவுளை. இதெல்லாம் ஸ்பெஷல் ரூல்ஸ், கடவுளை சேவி ஆராதிக்கிறதுக்கான விசேட விதிகள். இதுகள் இப்படி இருக்கிறபடியால இந்த ஆராதனையில ஏதாவது ஒன்று நாம சேர்க்கணும் அல்ல ஆராதனை ஏதாவது நாம பிரிக்கணும் என்று சொன்னா அது கடவுளுடைய ஸ்பெஷல் ரூல் ஏதாவது எங்களுக்கு அப்ரூவல் தரும். உதாரணத்துக்கு நாங்கள் ஆராதனை நேரம் நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு ஆடி பாடுவோம் கடவுளை என்று நான் ஆராதனை நேரம் ஒரு ஆசாரியன் போதகன் சொல்லுறாருண்டா அங்க ஆராதனையில ஆடல் பாடல் இதுக்கெல்லாம் என்ற கடவுள் அதை வைக்க சொல்லி இருக்கிறார். அது இருக்க வேண்டும் என்றதுக்கான கட்டளை எங்களுக்கு காட்டப்பட வேண்டும். பைபிள் அப்படி ஒரு கட்டளையில் ஆராதனையில் ஆடி பாடுறது, ஆடி பாடின எல்லாம் ரோட்டிலையும் கடற்கரையிலும் ஆடி பாடினது, சர்ச்சில் ஆடி பாடையில் அதுல கான்டாக்ட் அந்த ஸ்பெஷல் ரூல் எல்லாம் இலக்கண வரலாற்று பின்னணியில அது கவனிக்கப்பட இல்லாட்டி ஆடி பாடுறாரு. ஆடி பாடுங்க மிதியாம ஆடி பாடுறாள் எங்க செங்கடலுக்கு பக்கத்துல அப்ப நீங்க பாசவ கடலுக்கு போல ஆடி பாடு. அல்லது நீ போய் வந்து அங்க கிளிநொச்சி எங்க கிளிநொச்சி இருக்கிற குளம் என்ன இரநமர குளத்துக்கு போய் ஆடி பாடு. அதுல சேர்ச்சில் ஆடி பாடுறாரு. அல்லது மெரினா பீச்சில் போய் ஆடு குழந்தை சேர்ச்சில் ஆடு ஒரு கடவுள் ஆட்டி விடுவார் கடைசியில் இல்ல. அதுல ஸ்பெஷல் ரூல் கவனிக்கப்பட வேணும். ஆராதனையில அது இருக்க வேணுமா இல்லையா கடவுள் சொல்லி இருக்கிறார். உன் சிவில் கொண்டாட்டத்தில் நீ ஆடினதும் உன்னுடைய அரசியல் வெற்றிகள் ஆடினதையும் சமூடிவர்களாக கருதுகிறேன். அதில் இதெல்லாம் அந்த கொக்கி விளங்காம தொங்குதிரை படிச்ச விஷயங்கள். தொங்குதிரை இல்லாம தொங்குதிரை அதில் கவனிக்க ஸ்பெஷல் ரூல் பரிசுத்தமானதோட சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்தமானதா ஸ்பெஷல் ரூல் கவனிக்கப்பட வேண்டும். அதனால போலராக இருக்கிறவர் அவர் ஒரு தனி வெள்ளை உடுத்துக்கொண்டு கடுப்பில் ஒரு கருப்பு பட்டியும் கட்டிக்கொண்டு அவர் ஆராதனை செய்ய கடவன். என்ன ஸ்பெஷல் ரூல் அப்படி இருக்குது இல்ல. அதனால போலர் அப்படி வரையலாது, வரவும் கூடாது. அத ஒரு ரூலா கேளாது ஆராதனை விளங்குதோ. அதுல ஆசாரியனுக்கு போதகனுக்கு ஒரு ஆராதனை உடுப்பாக ஒரு ஸ்பெஷல் ரூல் பைபிள்ல உடுவதை இல்லை. அதனால இந்த சிஎஸ்ஐ ஆங்கிலிக்கன் மெத்தட்ஸ் அந்த லோ போடுற எல்லாரும் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லுவோம். அவர்களுடைய நினைப்பும் மற்றாக்களுக்கு அப்படி நினைக்க பண்ணி கொண்டிருக்கிறேன். போதகன் என்றா அப்படி ஒரு லோ போட்டு பட்டி கட்டி இருந்தா தான் ஃபாதரும் பாஸ்டரும் உண்டு. பைபிள்ல ஆராதனையில அப்படி ஒரு ஸ்பெஷல் ரூல் சொல்லப்பட இல்லை. விளங்குதோ இல்ல அப்படி சொல்லப்படுதா காட்டக்கூடிய இடங்கள் பழைய ஆராதனை முறை பிரதான ஆசாரியன் ஆசாரிய வேலையை செய்யாக்க அதில் தரப்பாக அவர் சொன்னபடியே நீ செய்யப்ப செய்ய போறியோ 12 அந்த மார்க்கவதங்களை எல்லாம் கட்டிக்கொண்டு அவர் போன மாதிரி அந்த மெல்லிய அந்த ரத்தாம்பர உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு அப்படி நிக்க போறியோ. அப்படிதான் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருந்து கொண்டு இருக்குது. நாங்களுக்கும் பழைய அங்க எங்களுக்கு பிரச்சனை தொடங்குது. புதிய உடன்படிக்கையின் கீழே கடவுள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் செய்ய வேண்டாம் தடுத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஆசாரிய முறைமையே அவர் இல்லாமல் ஆக்கிட்டார். அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரிய ஊழியமே தவிர ஆறாந்த முறைமையின்படி ஆசாரிய ஊழியம் இல்லை என்றாச்சு. அதனால ஸ்பெஷல் ரூல் அந்த ஆளு போதற்ற உடுப்புகளை என்ன உடுப்பு இப்படி அவருக்கு குறிப்பான ஒரு உடுப்பு இல்லை என்று ஆண்டு கொண்டு. அதனால கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த க்ளோக் போடுறது அது ஆராதனைக்காக செய்ய வழி கிடைக்கல, படுபயங்கரமான பாவம் ஆகுது. இரண்டாம் கற்பனைக்கு எதிரான பாவம். என்ன உடுப்பு போடுற பாவம், உடுப்பு அவர் சொல்லாத ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார், அதான் பாவம். விளங்குதா?